அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா நெக்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் இந்த டெஸ்ட் சீரீஸில். ஓகேங்களா, தமிழ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துன்னு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 3 டெஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, இதையே நீங்கள் அந்த 3 டெஸ்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போது அட் ப்ரெசண்ட் உள்ள நியூ சிலபஸ் படி கேள்விகள் எல்லாமே ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸே பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஆன்சர் கீயே இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி. இப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். இலக்கியத்திலேருந்து கேட்டிருக்காங்க. 8 தொகை நூல்களுள் ஒன்று கீழ்கண்டவற்றுள் 8 தொகை நூல்களுள் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆன்சர் பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ ஐங்குறு 100. 8 தொகை நூல்கள் மொத்தம் எத்தனை? 8 தான். சரிங்களா, 8 தொகை நூல்களுள் எண் தொகை அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த எண் தொகையில் 8 எண் என்பது எதனை குறிக்குன்னா 8ஐ குறிக்கும். ஓகேங்களா, 8 தொகை நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு 100, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு மற்றும் புறநானூறு. இந்த 8 நூல்கள் தான் பார்த்தோன்னாக்கா 8 தொகை நூல்கள் என அழைக்கப்படுகின்றன. இங்கே சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி பார்த்தோம்னாக்கா காப்பிய இலக்கியங்களில் வந்துடும். முல்லைப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. சரிங்களா, 10 பாட்டு நூல்களுள் மிகச்சிறிய நூல் எதுனாக்கா முல்லைப்பாட்டு தான். ஐங்குறு 100 இதை பிரித்து எழுதுக. சரிங்களா, கமெண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சாக்கா கமெண்ட்ஸில் கொடுங்க. ஐங்குறு 100 நான் கொஸ்டினாவே கேட்டேன், அதனால் ஆன்சர் சொல்ல. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஐங்குறு 100ஐ பிரித்து எழுதுக. ஓகே, செகண்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்கள். சதாவதானி என்பதன் பொருள் என்ன? பொருளை அறிகின்றான். சதாவதானினாக்கா 100 செயல்கள் என பொருள்படும். அதாவது ஒரு நபர் ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்கிறாருனாக்கா அவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சதாவதானி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சதம் அப்படின்னாக்கா 10, 100ன்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போது சச்சின் சதம் அடித்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருப்போம். சதம்னாக்கா 100. ஓகேங்களா, இங்கே சதாவதானி என்பது 100 செயல்களை செய்பவர் என பொருள்படும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள். கலை சொற்களை கண்டுபிடி. வாயேஜ் அப்படின்னாக்கா கடற்பயணம். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு சரியான விடை. அதே போல் பயணப்படகுகள், இது வந்து இந்த கலப்படம், இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான், இதையும் பார்த்துக்குங்க. வாயேஜ் அப்படின்னாக்கா கடற்பயணம் என்பது சரி. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 4வது கொஸ்டின் 54னே சொல்லிடலாம். நாட்டிக்கல் மைல்னாக்கா கடல் மைல் அப்படின்னு தான் சரி. ஓகேங்களா, நாட்டிக்கல் மைல்னாக்கா கடல் மைல். ஓகே, அடுத்தது 55. ஆன்டிபயாட்டிக் அப்படின்னாக்கா நுண்ணுயிர் முறி. ஆன்டிபயாட்டிக்னாக்கா நுண்ணுயிர் முறி. டிசீஸ்னாக்கா நோய் வந்துடும். சைடு எஃபெக்ட்ஸ்னாக்கா பக்க விளைவு. ஒவ்வாமைனாக்கா அலர்ஜி. இப்போ மேலே இருக்கிற பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த ஏவு ஊர்தி, லான்ச்சிங் வெஹிக்கிள் அண்டு மிசில். அதே போல் பார்த்தோம்னாக்கா இதுக்கான அந்த பயணப்படகுகள், கலப்படம் 53, இது எல்லாமே பார்த்தோன்னாக்கா ஆன்சர் மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. இப்போ வாயேஜ்னாக்கா கடற்பயணம் தெரிஞ்சுக்கிறோமா? அடுத்து இருக்குது பார்த்தீங்களா 2 ஆப்ஷன் பி மற்றும் சி, டின்றது. இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வெறும் ஆன்சர் மட்டும் படிச்சுன்னு வந்துட போகிறீங்க. ஓகேங்களா, சரி. ஆன்டிபயாட்டிக்னாக்கா நுண்ணுயிர் முறி. அடுத்தது பார்த்தோம்னாக்கா கூற்று காரணம் சரியா தவறா என ஆராய்க. கல்வி கண் திறந்தவர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பாராட்டப்படுபவர் பெருந்தலைவர் காமராசர் தான். கல்வி கண் திறந்தவர் என பெரியாரால், தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பெருந்தலைவர் காமராசர். சரி, காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இவர் இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்துகிறாரு. அதே போல் மதிய உணவு திட்டத்தையும் 1956 மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் வந்து இவர் அறிமுகம் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது இரண்டுமே வந்து சரிதான். இவரை இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார் அப்படின்னாக்கா தந்தை பெரியார். ஓகேங்களா, இதிலே 2 கொஸ்டின் இருக்கு பாருங்கள். அதே போல் இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தியதும் காமராசர் தான். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவரும் காமராசர் தான். அனைவருக்கும் ஒரே சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவரும் காமராசர் தான். கல்விக்கண் திறந்த காமராசர். காமராசரோட பிறந்த தினத்தை நம்ம என்னவா கொண்டாடுறோம்? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம், ஜூலை 16. ஓகே, அடுத்தது பாருங்கள். தமிழின் தொன்மையை
உலகறிய செய்தவர் யாருன்னு பார்த்தோன்னா பரிதிமாற் கலைஞர். சரிங்களா? தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமாற் கலைஞர். கூற்று 3 கூற்று கொடுத்துருக்காங்க. 2வது கூற்று பார்த்தோம்னாக்கா தனித்தமிழுக்கு வித்திட்டவரும் பரிதிமாற் கலைஞர். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவர் மறைமலை அடிகள் வந்து தவறு. அப்போது இங்கே பார்த்தோன்னா கூற்று 1 தவறுன்ட்டாங்க, 2 மட்டும் சரியாம். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார்? அப்போ பரிதிமாற் கலைஞர்த்து இல்லை. சரிங்களா? தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். மொழி ஞாயிறு வந்து தேவநேய பாவனர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் என்ன ஆன்சர் வரும்னு நம்ம பார்த்துலாம். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார்? தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர் தான். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவது மறைமலை அடிகளார் தான். அடுத்து பார்த்தோம்னாக்கா குறிநெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாட்டை அறிக. பலம் பாலம். பலம்னாக்கா வலிமையை குறிக்கும். சரிங்களா? அவன் எவ்வளோ பலம் வாய்ந்தவர் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பாலம்னாக்கா பிரிட்ஜி, ஆற்று பாலம் அப்படின்ட்டு குறிக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தான் பார்த்தோன்னா இதுக்கான சரியான விடையாக இருக்கும். குறிநெடில் மாற்றம் அறிந்து பொருள் தருகலை. பலம் என்றால் வலிமையை வலிமையை குறிக்கும். பாலம் என்றால் ஆற்று பாலத்தை குறிக்கும். சரி, பலம் எத்தனை மாத்திரை வரும், பாலம் எத்தனை மாத்திரை வரும்? கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுங்க. பலம் பார்த்தோம்னாக்கா பான்றது குரில், லான்றதும் குரில், இம்முன்றது பார்த்தோன்னா மெய் எழுத்து. அப்போ இதுக்கு 2, இதுக்கு அரை மாத்திரை, 2.5 மாத்திரை வரும். பாலம்னாக்கா பா அப்படின்றது நெடில் எழுத்து, இங்கே 2 மாத்திரை, குரில் லாக்கு 1 மாத்திரை, இங்கே அரை மாத்திரை. அப்போ 3.5 மாத்திரை வந்து பாலம் அப்படின்ற நெடிலுக்கு வரும். நீங்கள் யாப்பு இலக்கணம் படிக்கும்போது படிப்பீங்க. இரு குரில் தனித்து நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா வருது பார்த்தீங்களா. அதுவும் இங்கே நம்ம பிரிக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணலாம். பலம்னாக்கா இரு குரில் ஒற்று. சரிங்களா? நிறைக்கு வந்துடும் அது. அடுத்தது 59 கேள்வி பாருங்கள். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தொடு தோடு. தொடுனாக்கா ஒன்று மற்றொன்றின் மீது படுதல். இப்போ நம்ம கை வந்து ஒரு சேர் இருக்குன்னு வச்சுங்களேன், எதிர அந்த சேரை அப்படி தொடுறது பார்த்தோன்னா தொடுதல். ஒன்று மற்றொன்றின் மீது படுதல். இப்போ தலைகாணி பக்கத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், அது போய்ட்டு என்ன ஆகும், கட்டிலோட படும். ஓகேங்களா? அப்போ ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று படும். தோடுன்றது காதணி, நம்ம காதில் போடக்கூடிய தோடு தான் காதணி. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி பார்த்தோன்னாக்கா இதுக்கு சரியான விடை. தொடுனாக்கா என்ன, ஒன்று மற்றொன்றின் மீது படுதல். தோடுனாக்கா காதணி. அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. இதுவும் குறில் நெடில் வேறுபாடு தான். பணம் பானம் பானம் அப்படின்னு சொல்லுவோம். பணம்னாக்கா காசு, பானம் விடுவதுனாக்கா அம்பு விடுவதை குறிக்கும். பானம் எய்தினான். ஓகேங்களா? 3 சுழி பானம். ஓகேங்களா? பணம் 3 சுழி தான். பணம்னாக்கா காசு, பானம்னாக்கா இல்லை பானம்னு படிக்கக்கூடாது, அது பானம் அப்படின்னும் போது பானம் எய்தப்பட்டதுனா அம்பு எய்தப்பட்டது. சரி, அம்பை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன சொல்லுங்க பார்ப்போம். அம்பை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி சொல் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகே, இரு பொருள் தருக. இடும்பைனாக்கா என்னன்னாக்கா துன்பமும் வரும் வறுமையும் வரும். ஒரே சொல்லு தான் இடும்பைன்றது. அது தரக்கூடிய இரு பொருள் பார்த்தோம்னாக்கா இடும்பைனாக்கா துன்பமும் உண்டு வறுமை என்ற பொருளும் உண்டு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அது இரு பொருள் தருகலை. துளை அப்படின்றான். துளைனாக்கா இப்போது ஒரு துளை போடு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதாவது ஊசி துளை, ஊசியில் ஒரு மேலே இருக்கும் பாருங்க ஓட்டை, ஊசி துளை வந்து ஒரு துவாரம். அது துளைனாக்கா தொந்தரவுன்ற ஒரு பொருளும் உண்டு. தொலைச்சிரும் உன்னை பார்த்துக்கோ அப்படின்வாங்கல்ல. ஓகேங்களா? அப்போ துளைனாக்கா துவாரம் மற்றும் தொந்தரவு என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை 62க்கு. அடுத்தது 63. வேண்டல் அப்படின்னாக்கா விரும்புகை மற்றும் விண்ணப்பம். ஓகேங்களா? எனக்கு அது வேண்டும் அப்படின்னு வேண்டல்ன்றது விரும்புதலும் இருக்குது, விண்ணப்பமும் கொடுக்குறாங்க. இது எனக்கு வேணும் செஞ்சு தாங்க அப்படின்ட்டு விண்ணப்பமும் பண்ண முடியும். மற்றதெல்லாம் பாருங்கள். ஆப்ஷன் கேட்டல் விரும்புதல், பேசுதல் கூறுதல், கண்டல் கேட்டல், இது எதுவுமே என்ன ஆகாது, பொருந்தாது. அப்போ வேண்டல்னாக்கா விரும்புகை விண்ணப்பம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்து பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்றாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்க.
ஆப்ஷன் ஏ பார்த்தோன்னாக்கா ஓவியத்தோட வரி வடிவத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓவிய எழுத்துன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், செப்பேடுகளில் காணப்பட்ட வரி வடிவத்தை வந்து ஓவிய எழுத்துன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. பொருந்துமான்னு பார்க்கணும் நாம். சி வந்து கற்பாறையில் காணப்பட்ட வரி வடிவம் டேஷ் என்பர். ஆப்ஷன் டி வந்து தாளில் காணப்பட்ட வரி வடிவம் டேஷ் என்பர் அப்படின்றாங்க. இப்போ இது எங்கே கரெக்டாக பொருந்துன்னு பார்த்தோம்னாக்கா ஓவியத்தோட வரி வடிவத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு சரியான விடை. அடுத்தது பாருங்கள், இதுவும் வந்து அதே தான். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வலசை போதல், பறவைகள் இடம்பெயர்தல் தான் நம்ம என்ன சொல்லுவோம், வலசை போதல் என்போம். தென்திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் அப்படின்னு பாடினவர் யாருனாக்கா சத்தி முற்ற புலவர். நாராய் செங்கால் நாராயண்ட்டு அக்காலத்திலே பாடியிருப்பார். பறவைகள் இடம்பெயர்தலை வந்து நாம் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவது இங்கே கரெக்டாக பொருந்தோம். மனிதர்கள் இடம்பெயர்தல் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இடம்பெயர்வு தான். இடப்பெயர்வு பார்த்தோன்னா 2 வகைப்படும், உள்நோக்கிய இடப்பெயர்வு, வெளி இடப்பெயர்வு. இப்போ உள் இடப்பெயர்வுன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம நாட்டுக்குள்ளேயே உள்ள இடப்பெயர்வு. இப்போ இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு வேறு ஒரு ஊருக்கு மாறி போகிறது, இல்லை நம்ம ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறி போகிறது வந்து உள்நோக்கிய இடப்பெயர்வு. வெளிநோக்கிய இடப்பெயர்வு பார்த்தோன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கே நம்ம போயிடுது, சிங்கப்பூர், மலேசியா இது போல் வேலைவாய்ப்புக்காக தான். பார்த்தோன்னா பெரும்பாலான இடப்பெயர்வு வந்து வேலைவாய்ப்புக்காக தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் இடப்பெயர்வுன்ற டாப்பிக்கில் கவர் ஆகும். ஓகே, இதுதான் வந்து இடம்பெயர்தலை வந்து நாம் சொல்லுவோம். பறவைகள் இடம்பெயர்தலை வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. 65க்கு சரியான விடையாது. அடுத்தது 66, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். டேஷ் குழந்தைகள் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் தான். குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோன்னா எந்த இணைப்பு சொல் பார்த்தோம்னாக்கா இப்போ ஆப்ஷன் பி போட்டு பாருங்களேன். கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான், ஆகையால் அப்படின்னு போட்டு பாருங்கள். ஏனெனில்னாக்கா அது ஒரு வித்தியாசமாக வந்துடுது. அதனால் குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். ஆனால் எனவேன்றது பார்த்தோன்னா இங்கே சரியான ஒரு இணைப்பு சொல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையுமே விஞ்ஞானி தான். ஏன்னா எனவே குழந்தைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இவ்வுலகோட முதல் விஞ்ஞானிகள்னு நாம் சொல்கிறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு சரியான விடையா, சரியான ஒரு இணைப்பு சொல்லாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னாக்கா இதுக்கு சரி. அடுத்த பார்த்தோன்னா 67, பூமியை அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. சரிங்களா, வையம் தகலியே வார்க்கடல் நெய்யாக அப்படின்னு ஒரு பாடல் வரும் பார்த்தீங்களா, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. வையம்னா என்னது, பூமி, வார்க்கடல். வையம் தகலியே, தகல்னாக்கா அகல் விளக்கு, வையம் தகலியே வார்க்கடலே நெய்யாக அந்த போல பாடல். அந்த பாடலோட பொருளை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்த உள்ளன. எனவே இப்பாடல் வந்து ஒரு உருவக அணி. ஓகேங்களா, இதை உருவகப்படுத்தியிருக்காங்க. எனவே இந்த பாடல் என்ன ஆயிடுது, ஒரு உருவக அணி. எதனால்ன்றது இங்கே பொருந்தாது, ஏனெனில் மேலும்ன்றதும் பொருந்தாது. அப்போ எனவேன்றது இதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை 67க்கு. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 68 பார்க்கலாம் பாருங்க. நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை போய் தாக்குகிறதாம். டேஷ் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. இதற்கான சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா, நச்சுக்காற்று வந்து ஓசோன் படலத்தை தாக்குகிறது. இதனால் ஏனெனில் பொருந்தாது, மேலும் ஆனாலும் பொருந்தாது. இதனால் புற ஊதா கதிர்கள் எல்லாம் உங்களை தாக்குகின்றன அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இது கரெக்டாக பொருந்தும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ இதனால் என்பது இதற்கு சரியான விடை. 68க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது பார்த்தோம்னாக்கா 69, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இந்த பதிலுக்கான கேள்வி நாம் கண்டுபிடிக்கணும். நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன எது, யாது, எவை. கருதுவன யாவை. சரிங்களா, ஒரு நூலோட இயல்புனாக்கா நம்ம ஒரே விஷயத்த சொல்ல போகிறது இல்லை, நிறைய விஷயங்கள் வரும். அந்த நூலோட
நூல் உரை, நூலில் உள்ள முக்கியமான விஷயங்கள், கண்டென்ட்டு, சரிங்களா? அந்த நூலோட விலையும் பார்த்தோம்னாக்கா என்னதான் ரொம்ப எளிமையாக இருக்கும்போது தான் அது நிறைய பேரை போய் சென்றடையும். அதுபோல் ஒரு நல்ல நூலோட இயல்புகளாக நீங்கள் கருதுவன என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நீங்கள் கருதுவன யாவை பன்மையில தான் வந்து இது வரும். ஓகேங்களா? சரி, அப்போ பார்த்தோன்னா ஆப்ஷன் டி வந்து இதற்கான சரியான விடையா இருக்கு. கிழவனும் கடலும் என்ற கதையின் நாயகன் யார் அப்படின்னு தான் இதுக்கான சரியான வினாச்சொல்லா இருக்கும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுல. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம்னாக்கா அதிகமாக இந்த கொஸ்டின்ஸே கேட்ட கொஸ்டின்ஸே பார்த்தோன்னா மறுபடியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். இப்போதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், லாஸ்ட் டைமில் ரிவிஷனும் அது தனி டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். இப்போதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இதை ஒரு கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடச்சிரும். கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் கேட்க போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 2025 இதை போல் கேள்விகள் தான் வந்து இலக்கணப்படி கேட்க போகிறாங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது பார்த்தோன்னாக்கா நீங்கள் அதுக்கேற்ற போல் உங்களை தயார்படுத்திக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 71 பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. நல்லோர் வாழ்த்தினார் என்பது என்னன்னு கேட்குறாங்க. நல்லோர் வாழ்த்தினார் என்பது முடிஞ்சு போச்சு, அப்போ அது வந்து இறந்த காலம். நல்லோர் வாழ்த்துகிறார் அப்படின்னாக்கா இப்போ அட் ப்ரெசண்ட் அவர் வாழ்த்துறாரு, அப்போ அது நிகழ்காலம். நல்லோர் வாழ்த்துவார், நல்லோர்னா யார்? நல்லவங்க, சரிங்களா? பெரியவர்கள், இவங்க எல்லாருமே சான்றோர்கள், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து குறிக்குது அந்த வார்த்தை நல்லோர். வாழ்த்துவர் அப்படின்னாக்கா அது எதிர்காலத்தை குறிக்கும். அப்போ இங்கே பார்த்தோன்னா நல்லோர் வாழ்த்தினார் என்பது இறந்த காலம் என்பது சரியான விடை. அடுத்த பாருங்க, கண்மணி நாளை பாடம் டேஷ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. நாளைக்கு பாடம் என்ன ஆகணும்? படிப்பால் தான் கரெக்டாக சொல்லணும். நாளைக்கு பாடம் படிக்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. படிக்கிறாள்னாக்கா நிகழ்காலம், படித்தாள்னாக்கா இறந்த காலம். படிப்பால்னு பார்த்தோன்னா எதிர்காலத்துக்கு சரியான ஒரு வார்த்தையாக இங்கே அமையும். அப்போ 72க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஓகே, அடுத்த பொருத்தமான காலத்தை கண்டறி. மாடு புல் மேயும் அப்படின்றது எதிர்காலம் வரணும், இங்கே இறந்த காலம் கொடுத்துருக்கான், அப்போ தவறு. மாடு ஆப்ஷன் பி பாருங்க, மாடு புல் மேய்கின்றன என்பது எதிர்காலம் தான், தவறு. புல் மேய்கிறதுனாக்கா அது நிகழ்காலம். சி வந்து மாடு புல் மேய்ந்தது என்பது இறந்த காலம், சரிதான். மாடு புல் மேயும்ன்றது ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா எதிர்காலம், அப்போ அதுவும் தவறு. அப்போ ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான விடை. மாடு புல் மேய்ந்தது என்பது இறந்த காலம் என்பது சரி. ஓகே, அடுத்தது பாருங்க, இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்ந்தெடுக்க. 2 சொல் அமைக்கணும் இங்கே நம்ம. மணி மேகலை, மணிமேகலை வந்துடும். வான்மழை, பூமணி. பூமணின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா அவர் ஒரு வந்து எழுத்தாளர் அவர், சரிங்களா? பூமணின்றவர், அவருடைய வெக்கை என்ற நாவல் வந்து மிகச்சிறப்பான ஒரு படைப்பு பூமணி. என்னது அது பூமணி அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது, ஓகேங்களா? அந்த பர்சனாலிட்டியோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சாக்கா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போடிச்சிடலாம். பூ மழைன்னு நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து உருவகமாகிடும், இல்லை ஓமையாக ஆகிடும். பூ மழை பெய்தது என்பது ஓமை. மணிமேகலைன்னு இங்கே சரி. இங்கே ஆப்ஷனில் பார்த்தோம்னாக்கா மேகம் செய், பொன்மேகம், பொன்மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணிமேகலை, வான்மழை, பூமணி என்பது சரியான விடை. ஆப்ஷன் பின்றது இதுக்கு சரியான விடை. அடுத்த பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பூஞ்சோலை அப்படின்னு தான் சரி. பூ வயல்னு சொல்ல மாட்டோம், பூக்கொல்லைன்னு சொல்ல மாட்டோம், பூ புதர்னு சொல்ல மாட்டோம், பூஞ்சோலை. ஓகேங்களா? அப்போது பூ கூட்டல் சோலை அப்படின்றது பூஞ்சோலைன்னு வரும். சோலைன்றது இதுக்கு சரி. 75க்கு ஆப்ஷன் பி. அடுத்த பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மலர்விழி சுவற்றில் எழுதுறாள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு. மலர்விழி சுவரில், ஓகேங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா சுவரில்ன்றது வந்து பேச்சு வழக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சுவரில்ன்றது எழுத்து வழக்கு. மலர்விழி சுவரில் எழுதுகிறாள் என்பது சரியான எழுத்து வழக்கு. ஓகேங்களா? சுவற்றில் தான் பார்த்தோன்னா பேச்சு வழக்கு, சுவரில் என்பது எழுத்து வழக்கு. மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள் அப்படின்றது பேச்சு வழக்கு. மலர்விழி சுவரில் எழுதுகிறாள் என்பது எழுத்து வழக்கு.
அதே போல் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தான். அதுக்குள் என்ன அவசரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்னுட்டு பேச்சு வழக்கு. அப்போ எழுத்து வழக்கில் வந்தது அதற்குள் என்ன அவசரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ 77க்கு ஆப்ஷன் டின்றது சரியான விடை. அடுத்து பார்த்தோன்னா 78 வரிசையில் ஒழுங்கா நில்லு அப்படின்னு சொல்கிறோம் பேச்சு வழக்கில். இதை எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவோம்னாக்கா வரிசையில் ஒழுங்காக நில். ஓகேங்களா, வரிசையில் ஒழுங்காக நில்லு அப்படின்றது பேச்சு வழக்கு, வரிசையில் ஒழுங்காக நில் அப்படின்றது எழுத்து வழக்கு. ஓகேங்களா, இங்கே நில்லு நில்லு இது மட்டும்தான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தா நிறுத்தற்குறிகளை அறிதல். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை நான் விளையாடப் போகட்டுமா என்று கேட்டாள். கபிலன் வந்து கேட்டாலாம். ஓகேங்களா, இதுவே வழுதான் இது. கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாடப் போகட்டுமா என்று கேட்டான் அப்படின்னு வரணும். கொஸ்டின் வந்து கேட்டாள். ஆனால் இங்கே வந்து என்னது மேலே மட்டும்தான் கேள்வி மட்டும்தான் தப்பு, ஆப்ஷனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கபிலன் தன் தந்தையிடம் கமா மேலே மேற்கோள் குறி வருது, இன்று மாலை நான் விளையாடப் போகட்டுமா கேள்விக்குறியோடு அந்த மேற்கோள் குறி, அதான் விஷயமே கண்டென்ட். அதை கொடுத்துட்டு என்று கேட்டான் ஃபுல் ஸ்டாப், அந்த தொடர் வந்து முற்று பெறுது. அப்போ ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாடப் போகட்டுமா, அந்த விஷயத்துக்கு பார்த்தோன்னா மேற்கோள் குறி கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு கேள்வி, விளையாட போகட்டுமான்னு கேள்வி வர்றதுனால கேள்விக்குறி இங்கே இடம்பெயருது. ஓகேங்களா, அப்போ 79 பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. நெக்ஸ்ட் ஒன் போகலாம் பாருங்க. இதுவும் சரியான நிறுத்தற்குறிகளை அறிதல் தான். நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். ஓகேங்களா, நல்லவன் வாழ்வான் செமிகாலன் கொடுத்துட்டு தீயவன் தாழ்வான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து இதற்கான சரியான விடை. ஊர் பெயரோட மருவு. திருச்சிராப்பள்ளி இப்போ என்னென்னு அழைக்கிறோம் நாம, திருச்சி அப்படின்னு நாம் அழைக்கிறோம். ஓகே, அப்போ 81க்கு ஆப்ஷன் பி. நாகப்பட்டினத்தை நாகை அவ்வாறு இப்போ அழைக்கிறோம். இதுவும் ஊர் பெயர்களோட மருவு தான். நாகைப்பட்டினம் நாகை. தேவக்கோட்டையை வந்து தேவோட்டை அப்படின்னு அழைக்கிறோமா. ஓகேங்களா, 83 பார்த்துங்க. தேவக்கோட்டை எனும் ஊரோட பெயர் வந்து தேவோட்டை, தேவோட்டை அப்படின்றாங்க. சரிங்களா, தேவக்கோட்டைன்னு என்ன ஆயிடுச்சு, தேவோட்டை போகிறேன் அப்படின்வாங்க. தேவோட்டைன்றது இப்போதைய ஊர் பெயரோட மருவு வந்து தேவக்கோட்டை தான் வந்து தேவோட்டை என மருவியுள்ளது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஜங்கிள்னாக்கா காடு. நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஜங்கிள் புக்குன்னு ஒரு படம் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அனிமேஷன் படம், கார்ட்டூன். அது அந்த ஜங்கிள்னாக்கா காடு. 84க்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் ஏ. ஓகே, 85 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. டிவி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா தொலைக்காட்சி, வானொலினாக்கா ரேடியோ, மின் அஞ்சல்னாக்கா இமெயில், திரைப்படம்னாக்கா மூவி. ஓகே, 85க்கு வந்து டிவினாக்கா தொலைக்காட்சி, ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்து பாருங்க, இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சதம்னா என்ன, 100. 100 செயல்களை செய்பவரை யாருன்னு குறிப்பிடுறோம், சதாவதானி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க, சதம் என்றால் 100. அடுத்தது விடைமொழி, விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ இதற்கான இந்த வினாவிற்கான விடை இது இல்லை. இருந்தாலும் பார்த்தினாக்கா அது ரிலேட்டடான விடை இது. ஓகேங்களா, உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது என்னது, இனமொழி விடை. ஓகே, நீ கதை எழுது இல்லை நீ கட்டுரை எழுது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு ஏவல் பண்ணுற மாதிரி, அதாவது கட்டளை இடுதல். அது இங்கே கதை எழுத தெரியுமா என்பதற்கு கட்டுரை எழுத தெரியும், இல்லை எனக்கு ஓவியம் வரைய தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலும் அது வந்து இனமொழி விடை அப்படின்றது சரியான விடை. அடுத்த பாருங்க, இங்கே செம்மையாக இருக்க பாருங்க. இந்த கொஸ்டின் நிறைய முறை கேட்டிருக்காங்க. சரியான இணையை கண்டறிக. உருவது கூறல் விடை. சரிங்களா, வினா எதிர் வினாதல் விடைனா என்னன்னாக்கா
நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தர் செய்ய சொல்கிறோன்னாக்கா அதுக்கு அவங்க இன்னொரு விஷயம் நீயே செய் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. உற்றது உரைத்தல் விடை அப்படின்னாக்கா, இப்போ நான் விளையாடினேன் எனக்கு கால் வலிக்குது, நீங்கள் விளையாடினீர்களா அப்படின்னு கேட்டாக்கா எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாடினேன் அதனால் எனக்கு கால் வலிக்குது. நடந்ததை அதாவது நிகழ்ந்ததை கூறக்கூடிய நிகழ்வு தான் வந்து உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல் விடைனாக்கா நீ நீ விளையாடலையான்னு கேட்டாக்கா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, விளையாடினாக்கா எனக்கு கால் வலிக்கும்பா அப்படின்னு சொல்கிறது வந்து உருவது கூறல் விடை. எனக்கு வந்து இந்த விஷயம் இப்போ நீ கேட்குற விடைக்கு வந்து கேட்கக்கூடிய வினாவுக்கு இதை நான் பண்ணனாக்கா இந்த செயலை நான் செய்யும்போது எனக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்வது வந்து உருவது கூறல் விடை. இனமொழி விடைனாக்கா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், மேட்சனாக இருக்கும். ஓகேங்களா, உனக்கு விளையாட தெரியுமான்னு கேட்டதுக்கு ஓட தெரியுமானாக்கா எனக்கு தாண்ட தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா என்னது, அது ஒரு இனமொழி விடை. ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் சி உருவது கூறல் விடைனாக்கா அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீ விளையாடவில்லையா என்ற கேள்விக்கு வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது தான். சரிங்களா, நீ விளையாடலையா அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருனாக்கா உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி விளையாடி இருப்போம், விளையாடினாக்கா என்ன அது கால் வலிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் சொல்லுங்க கால் வலிக்கும்பா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது என்னது அது உருவது கூறல் விடை. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஆப்ஷன் பியில் பாருங்கள் ஆன்சரில் என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு நான் ஒருத்தர் கேட்குறேன், அதுக்கு இன்னொருத்தர் பார்த்தோன்னாக்கா வராமல் இருப்பேனா, அது வந்து ஒரு கேள்வி தான். அப்போ என்னது அவர் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிடுறாரு, வராமல் இருப்பேனான்னு ஒரு கேள்வியும் வந்துடுது. அப்போ அதுதான் வந்து வினா எதிர் வினாதல் விடை. ஓகே, உற்றது உரைத்தல்னாக்கா அதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறதுன்னு கூறும்போது அது வந்து உற்றது உரைத்தல். அப்போ பிக்கு வந்து 1ன்றது பொருந்தோம். வினா எதிர் வினாதல் விடைக்கு வந்து 2ன்றது பொருந்தோம். உருவது கூறல் விடை வந்து 3க்கு சரியாக பொருந்தி உள்ளது. சரி, அடுத்தது பார்த்தோம்னாக்கா கலைச்சொல் தருக. ஹைகோர்ட் அப்படின்னாக்கா உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்னாக்கா உச்ச நீதிமன்றம், அசம்பிளி சட்டமன்றம், லோக்கல் பாடினாக்கா உள்ளாட்சி மன்றத்தை குறிக்கும். ஓகேங்களா, ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் உங்களுக்கு தெரிஞ்சாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. சரிங்களா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 90. ஹியரிங் அப்படின்னாக்கா விசாரணை. ஓகேங்களா, ஹியரிங்னாக்கா விசாரணை என பொருள்படும். கிளியர் இன்கம்னாக்கா தெளிவான வருமானம். 91க்கு கலைச்சொல் அறிகளை கிளியர் இன்கம்னாக்கா தெளிவான வருமானம். அடுத்தது ஓமையால் விளக்கப்படும் சரியான பொருள். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டுனா போல ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை பிரித்து கொட்டும் போது என்ன ஆகிடும், அந்த நெல்லிக்காய் எல்லாமே தனித்தனியாக சிதறி போயிடும் ஒற்றுமை இல்லாமல். அதை தான் வந்து ஒற்றுமை இன்மை என்பது குறிக்கும். அடுத்தது 93. இதுவும் ஓமையால் விளக்கக்கூடிய பொருத்தமான பொருள் தான். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. நாம் கிணறு எதுக்காக வெட்டுவோம், தண்ணி வேணுன்றதுக்காக தான் கிணறு வெட்டின்னு இருப்போம். ஆனால் அந்த இடத்துல பூதம் கிளம்பும்போது அது ஒரு எதிர்பாராத செயலாக இங்கே இருக்குது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்பது எதிர்பாராத நிகழ்வு என்பதற்கான ஒரு ஓமை. அடுத்து பாருங்க, ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஒற்றுமையின்மை, வெளிப்படைத்தன்மை, ஒற்றுமை, தடையின்றி மிகுதியாக. ஓமையால் விளக்கப்படும் அந்த கொஸ்டினை காணுமப்பா. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. கொஸ்டினே இல்லை இதில். ஓகே, அடுத்து பாருங்க 95. ஓவியம் வேலனால் வரையப்பட்டது என்பது செயற்பாட்டு வினைதான். சரிங்களா, ஓவியம் வேலன் வரைந்தான் அப்படின்னாக்கா அது தன்வினை வரும். வேலனால் ஆள் வருது, வரையப்பட்டது அது போல் வரும்போது என்ன ஆகிடும், அது இணைப்பு சொல் சேர்ந்து வரும்போது அது ஒரு செயற்பாட்டு வினை. ஓகே, ஓவியத்தை வேலன் வரைந்தான் அப்படின்னு வந்தாக்கா அது செய்வினையாக வந்துடும். அடுத்தது எவ்வகை வாக்கியம் என தேர்வு செய்க.
விடைத்தாள்களை வருவித்தார் வர செய்தார் அப்படின்னாக்கா அது வந்து பிறவினை வாக்கியம். ஓகேங்களா. விடைத்தாள்களை வருவித்தார் என்பது பிறவினை வாக்கியம். அடுத்தது 97. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆநிரைகளை சொத்தாகவே கருதினர். இந்த விடைக்கேற்ற வினா என்னன்னாக்கா, சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர்? அதாவது ஆடு மாட்டை தான் பார்த்தோம்னாக்கா அந்த காலத்தில் பெரும் சொத்தாக கருதுவாங்க. ஒரு 50 ஆடு 40 30 மாடு வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த ஊர்லேயே அவங்க தான் பார்த்தோன்னா பெரிய பணக்காரன்னு சொல்லுவாங்க அப்போது. இப்போ ஆடு மாடு மேய்க்கிறலாம் என்ன சொல்கிறாங்க, என்னவோ பார்த்தோம்னாக்கா ஆடு மாடு மேய்க்கிறலாம் வந்து ரொம்ப ரொம்ப மட்டமாக நினச்சி இப்போ சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்மளும் ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்களும் வந்து ஆடு மாடு மேய்ச்சி தான் நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறோன்றதை இப்போ இருக்கிறவங்க யாரும் நினச்சி பார்க்கல. முக்கியமாக இப்போ சிட்டியில் கொஞ்சம் பிளாட்லாம் வாங்கி குடியேறாங்க பார்த்தீங்களா, இவங்களாம் பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லாமே கிராமப்புறத்தில் இருந்தால் நகர்ப்புறத்துக்கு நம்ம இடம்பெயர்றோம் நம்மளோட வேலை வாய்ப்புக்காக. நம்ம வேலை வாய்ப்புக்காக நகர்ந்து வந்துட்டோம், வேலை வாய்ப்பு இல்லைன்றதுனால. ஆனால் இங்கே ஒரு சில பேர் பார்த்தோம்னாக்கா அடித்தட்டு மக்கள் தங்களோட அன்றாட வாழ்வுக்காக இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆடு மாடை வச்சு தான் பொழப்பே நடத்தின்னு இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவங்க அவங்கள வஞ்சிப்பாங்க. சரிங்களா. இவங்க ஆடு மாடையே பார்க்காத போல் இவங்க அவங்கள வஞ்சிப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தோம்னாக்கா மக்களோட முக்கியமான சொத்தாகவே எதை கருதுறாங்க, ஆணிரைகள் தான். சரிங்களா. ஆனாக்கா ஆடு மாடுகள் தான் குறிக்கும், ஆணிரைகள். மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர். இதற்கு சரியான வினா பார்த்தோம்னாக்கா, சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர் என்பது சரியான விடை. அடுத்தது 98. ஓமையும் ஓமேயமும் ஒன்றாக அமைவது உருவக அணி. இதற்கான சரியான வினா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, உருவக அணியை விளக்குக. ஓகேங்களா. உருவக அணியை விளக்குகனாக்கா ஓமையும் ஓமேயமும் ஒன்றாக அமைவது தான் உருவகம். அடுத்து பார்த்தோன்னா 99. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் அழைப்பர். அப்போ கேள்வி என்னவா இருக்கும், கரகாட்டத்தோட வேறு பெயர்கள் என்ன, இல்லை கரகாட்டம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றது வரும். ஓகேங்களா. அப்போ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவைனாக்கா, கரகாட்டத்தை நாம் கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவது சரியான விடையாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் டி வந்தால் டி தான் பார்த்தோம்னாக்கா இதற்கான சரியான வினா. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம். சரிங்களா. வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் தான் வரணும். இது ஆன்சர் வந்து தப்பு தான், வாசல் அலங்காரம்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கு சரியான விடை, வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம். ஓகேங்களா. இது மட்டும் பார்த்துக்கலாம், அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.